எங்கள் ஊருக்கு லீவுக்கு வந்து ஒரு வாரம் இருக்கும் ஆர்மிலேருந்து. ஒரு நாள் சாயங்காலம் அப்படியே சாஞ்சிட்டு, இனிமே என் பிளட்டு எந்த லேண்டில் விழப்போகுதோ, அப்படி விழுந்தாலும் அது எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயம் பார்த்து ஒரு மெசேஜ். என்னன்னு ஓப்பன் பண்ணால், இன்ஸ்டாவில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ப்ளஸ் மெசேஜ் இருந்தது. திஸ் இஸ் குலாம் காதர், நீ என்னை மறந்துருப்பேன்னு நான் நினைக்கல. இத்தனை வருஷமாக உன்னை ரீச் பண்ணாத காரணம், நீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது தான். இப்போ உன்னை ரீச் பண்ண காரணம் என் சிஸ்டர்னு ஒரு நிஷா. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கூட சேர்ந்து விளையாடுவாங்க, அவள் தான். ஆக்சிடெண்ட்டில் உன்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைலை பார்த்து அதை என்கிட்ட காமிச்சா. நமக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு ப்ராமிஸ் பண்ணுவேன், ஞாபகம் இருக்கா? நம்ம ஒருத்தர் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு. அதை ஃபுல்ஃபில் பண்ணது தான் இந்த ப்ராமிஸ், இந்த மெசேஜ். யா, ஐ எம் கெட்டிங் மேரிட். சென்னையில் வர 28 ஜூலை என்னோட மேரேஜ். யூ மஸ்ட் கம். இன்விடேஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாரு. இன்விடேஷன் ஓப்பன் பண்ணால் குலாம் காதர் அவன் பேருக்கு பின்னாடி வந்து டெப்யூட்டி கலெக்டர் இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இந்த மெசேஜ் என் மனசில் இருந்த பல வருஷமாக இருந்த ஒரு மறதியில் பளிச்சுன்னு போக்கிருச்சு. யா, நான் பனிலையும் காட்டுலேயும் பார்டரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பப்போ ஒரு பெண் உருவம் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. யாரா இந்த அழகான பொண்ணு, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எஸ், தட் இஸ் நூறுநிசா. நூறுநிசாவே தான். ஒரு முக்காடு போட்ட ஒரு சின்ன ஃபேஸ்க்குள்ள 2 கண்ணிமைக்குள்ள குறு குறு குறுன்னு பார்க்குற கருவிழி. ரோசஸ்குள்ளே ஒரு மல்லிப்பூ மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கீழ் உதட்ட அப்படியே கடிச்சு வெளி தோற்றின பல்வரிசை. இப்படி ஒரு உருவம் ஒரு மோகினி போல என்னை போட்டு ஆட்டி வச்சது இத்தனை வருஷம். நூறுநிசா, நூறுநிசாவே தான். என்னோட மனநிலையும் இல்லை என்னை போலவே அவ்வளோ யோசிப்பாளோ, இல்லைன்னா ஏன் இந்த மெசேஜுக்கு அவ காரணமாக இருக்கா? எது எப்படியோ, என் நண்பன் குலாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்.